ஓம் சாந்தி. சிவபாபாவுடைய நினைவிலேயே இருந்து நம்ம பாப்தாதாவுடைய மகாவாக்கியத்தை கேட்கலாம். பாபா இன்றைக்கி முரளியில் ஸ்பெஷலாக சொல்லியிருக்கார். இந்த ட்ராமாவினுடைய ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபி இதை நான் ஸ்பெஷலாக சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இப்போது பாபா தன்னுடைய ஹிஸ்ட்ரியை, உலக ஹிஸ்ட்ரியை சொல்கிறதுக்கு எப்போ வரணும் கேட்குறார் பாபா. ட்ராமாவுடைய எண்டு முடிஞ்ச பிறகு தானே அவர் வரணும். அப்போ தானே ஃபுல் ஹிஸ்ட்ரி அதில் சொல்ல முடியும். அவர் இடையில வந்தால் எப்படி சொல்ல முடியும்? கடைசியில் இருக்கக்கூடிய பார்ட்டை பற்றிலாம் நமக்கு தெரியணும் இல்லையா? அதனால் பாபா அன்னைக்கு தெளிவுபடுத்துகிறார். பாபாவுடைய ஞானம் கூட நம்ம புத்தியில் யதார்த்தமாக இருக்கணும்னு நினைக்கிறார் பாபா. ஏன்னா பாபா யதார்த்தம் இல்லையா? நம்ம கேட்கக்கூடிய ஞானமும் யதார்த்தம். யதார்த்தம்னா சத்தியமானது. இப்போ நம்ம சத்தியமான ஞானத்தை எப்படி கேட்கணும்? யதார்த்தமாக கேட்கணும் விரும்புகிறார் பாபா. இப்படி யதார்த்தம்னா என்ன? எது சரியோ அதை அவ்வாறே நம்ம புரிந்து கொள்வது. எது எப்படி உள்ளதோ அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்வது. அதில் கொஞ்சம் கூட எந்த மிக்சிங்கே இருக்கக்கூடாது. இதுதான் யதார்த்தமாக புரிந்து கொள்ளுதல். நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய புத்தியிலையும் பாபாவை பற்றி மற்றும் சிருஷ்டியினுடைய ஆதிமத்திய அந்திம ஞானத்தை பற்றி யதார்த்தமாக தெளிவாக நாம் எந்த அளவுக்கு புரிந்துள்ளோமோ அந்த அளவு நாம் புருஷார்த்தத்தில் தீவிரமான முயற்சியை நம்ம செய்ய முடியுங்கிறார் பாபா. இன்றைக்கி வாணியினுடைய தலைப்பு मीठे बच्चे, हर एक पात्रधारी आत्मा आधा समय सुख आधा समय दुख का पाठ बजाती हैं. यह भी ईश्वरीय लா. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு பாற்றுதாரி ஆத்மாவிற்கும் பாதி காலம் சுகம், பாதி காலம் துக்கம். அது எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, அந்த எத்தனை பிறவி எடுக்குதோ அதிலிருந்து கடைசி வரைக்கும் பாதி சுகம் பாதி துக்கம், சம பங்கு. இதுதான் ஈஸ்வரிய லா, சட்டம். प्रश्न, बाप जो समझाते हैं यह समझाने बच्चों की बुद्धि में यथार्थ रीति कब बैठेगा? பாபா எதை புரிய வைக்கின்றாரோ அந்த புரிதல், எதை பாபா புரிய வைக்கணும்னு நினைக்கிறார், புரிய வைத்து கொண்டிருக்கிறாரோ அந்த புரிதலை எந்த குழந்தைகளுடைய புத்தியில் யதார்த்தமாக தங்கும். புத்தி சுத்த பனேகி. எப்பொழுது புத்தியானது சுத்தமாகுதோ அப்பொழுது தான். ஏன்னா பாபா சொல்லக்கூடிய ஞானம் ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் இல்லையா? இப்படி பாருங்கள், சிங்கத்தோட பாலை தங்க கிண்ணத்தில் தான் வைக்கணும்பாங்க. வேறு எந்த பாத்திரத்துலையும் அது தங்காது. அந்த மாதிரி பாபாவுடைய ஞான ரத்தினங்களை நம்ம புத்தியில் தங்க வைக்கணும்னா புத்திங்கிற பாத்திரம் மிக சுத்தமாக இருக்க வேண்டும். அப்போ தான் அதில் மகாவாகியம்னா தங்கும். जितना जितना जो पुरुषार्थ कर काद निकालते जाएंगे उतना बाप की समझानी बुद्धि में बैठती जाएगी. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தீவிரமான முயற்சி செய்து ஆத்மாவில் இருக்கக்கூடிய அனைத்து துரு கரை பழைய சம்ஸ்காரங்களை நாம் வெளியேற்றுவோமோ அந்த அளவு பாபாவுடைய புரிதல் என்பது, பாபா சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த தெளிவாக்கம் என்பது எதை சொல்ல வரார் அப்படிங்கிறத நம்ம புத்தியில் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். अभी तक बच्चे सदों तक भी मुश्किल पहुँचते हैं. பாபா சொல்கிறாரு, குழந்தைகள் இதுவரைக்கும் சதோ முயற்சியை தான் செய்கிறீங்கிறார் பாபா. அதுவும் கஷ்டப்பட்டு சதோ முயற்சி வரைக்கும் தான் போயிருக்கீங்கிறார். ஆனால் நம்மளுடைய லட்சியம் என்ன? சதோ பிரதான நிலையை அடையணும். அப்போ பாருங்கள், நம்ம தமோ நிலையிலிருந்து ரஜோக்கு வந்து சதோக்கு தான் வந்திருக்கிறோம்.
ஏன்னா டைம் ரொம்ப ஷார்ட் ஆகிட்டு. பாபா எச்சரிக்கை இன்றைக்கி அதான் கொடுக்குறார். உங்களுடைய எய்ம் என்ன? சதோ பிரதான நிலையை நீங்கள் அடையணுங்கிறார். हरे का पुरुषार्थ अपना है, कोई सदो है तो कोई तमो भी है, लेकिन बनना है सदो प्रधान. பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொருவருடைய புருஷார்த்தம் தனித்தனியானது. பாபாவுடைய ஞானம் ஒன்று தான், பாபா ஒருத்தர் தான், பாபா கொடுக்கக்கூடிய யதார்த்தம் ஒன்று தான், முழு உலகத்துலேயும் ஒரே முரளி தான். ஆனால் பாபா சொல்கிறார், ஒரே மாதிரி தானே நம்ம புருஷார்த்தம் இருக்கணும். அப்போது பாபா சொல்கிறாரு, ஒவ்வொருத்தவங்களுடைய முயற்சி என்பது தனித்தனியானது. சில குழந்தைகள் ரஜோ நிலை வரைக்கும் இருக்காங்க, தன்னுடைய முயற்சியை கொண்டு போயிருக்காங்க. இன்னும் சிலர் தமோ பிரதானத்திலே இருக்காங்கங்கிறார் பாபா. ஆனால் நாம் அடைய வேண்டிய லட்சியம் சதோ பிரதானமாகும். கீத் दूर देश का रहने वाला आया है पराए देश में. தூர தேசத்தை சேர்ந்த பகவான் நிராகார் மாற்றான் தேசத்தில் வந்துள்ளார். பாருங்க, பவித்ர கடல் பாபா, பவித்ர தாம் எது? பரந்தாம். அங்கிருந்து தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு பாபா யாருக்காக இந்த பதீத்த உலகம், பதீத்த தேகத்தில் யாருக்காக வர்றார்? தன் குழந்தைகளுக்காக. குழந்தைகள் மீது உள்ள அன்பினால் பாபா இந்த பழைய உலகத்தில் வர்றார், எல்லாம் சகிச்சுட்டு வர்றார். ओम शांति. जब मेले प्रदर्शनी में बच्चे समझाते हैं तो समझाने लायक बातें हैं. பாபா சொல்கிறாரு, குழந்தைகள் எப்பொழுதெல்லாம் படவிளக்கு, கண்காட்சி, எந்த சேவைக்கு போனாலும் எதெல்லாம் புரிய வைக்கக்கூடிய விஷயங்களோ, எது இன்றைக்கி மக்களுக்கு அவசியமோ தேவையோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துரைக்க வேண்டும். वह ज़रूर समझानी पड़े. इसमें तो ज़रूर समझाना पड़े कि सब ब्रदर्स बेहद का बाप एक ही है. இதில் நம்ம முக்கியமாக இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பாபா சொல்கிறார். எதை நம்ம அவசியம் எல்லாருக்கும் சொல்லணும்? எந்த விஷயத்த சொல்லணும் அவசியம்? நம்ம அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்களே, ஹம் சப் பாயி பாயி. அது எந்த தர்மமாக இருந்தாலும் சரி, இந்த சிருஷ்டி நாடகத்தில் நடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களும் யார்? சகோதரர்கள். நாம் அனைத்து சகோதரர்களுக்கும் எல்லையற்ற இறைவன் தந்தை ஒரே ஒருவர் தான். एक भी पूछना पड़ता है कि भारत का आदि सनातन धर्म क्या है. பாபா சொல்கிறாங்க, இதை கூட நீங்கள் எல்லார்ட்டையும் கேட்கலாம். முதல்ல பாரதத்தில் ஆதி சனாதனா தர்மம் எது? முதல் தர்மம் எது தோன்றியது? वे तो आदि सनातन हिंदू ही समझते. பாபா சொல்கிறார், உலகத்தில் மற்ற மனிதர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க? ஆதி சனாத்தன் தர்மம் ஹிந்து தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாபா பாருங்கள், நமக்கு எவ்வளோ தெளிவாக்கத்தை கொடுத்துருக்கார். நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய புத்தியில் எவ்வளோ தெளிவான ஞானம் இருக்குது. பாபா சொல்ல சொல்ல எது தெளிவு, எது உண்மைங்கிறத பாபா எதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது. இஸ்லாमी बहुत ही क्रिश्चियन आदि को मालूम है कि हमारा धर्म किसने कब स्थापन किया. பாபா சொல்கிறாரு, இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்டியன்ஸ் இவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தார், எப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டது. இது தெளிவாக தெரியுது. பாரதவாசியோं का हिंदू धर्म है वा देवी देवता. பாபா சொல்கிறார், நம்ம பாரதவாசி குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தனது தர்மம் எது? ஹிந்து என்ற ஒரு தர்மம் யாரால் உருவானது? எப்போ உருவானது? உருவாக்கியவர் யார்? குழப்பம் வருது. அதான் பாபா கேள்வி கேட்குறாரு.
குழந்தைங்கள பார்த்து சில நேரம் ஏன் பாபா கொஸ்டின்ஸ் கேட்குறார், அப்போ தான் நமக்கு எதுங்கிறது தெளிவாகும். அப்போது பாரதவாசிகளுடைய தர்மம் ஹிந்துவா அல்லது தேவி தேவதா தர்மமா? பாபா கேள்வி கேட்குறார். கிஸ்னே கப் ஸ்தாபன் கியா? சரி, இந்த தர்மத்தை யார் எப்போ ஸ்தாபனை செஞ்சா? பாரதவாசி பில்குல் ஹி நை ஜான்தே. இதெல்லாம் பாரதவாசிகளுக்கு ஒரு துளி அளவு கூட தெரிவதில்லை. பில்குல் சரூரி பாத்தை சம்ஜானைக்கு, இது கட்டாயமாக எல்லாருக்கும் இந்த விஷயத்தை நம்ம புரிய வைக்க வேண்டிய விஷயம். பாருங்கள், எவ்வளோ முக்கியமான விஷயத்தை பாபா இன்றைக்கி சொல்கிறாங்க. எந்த விஷயம்? ஒரு கிறிஸ்துவர்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க, உங்கள் தர்மம் யார் இப்போ உருவாக்குனான்னு டான் அடிப்பார். எந்த நேரம் உருவாக்கப்பட்டதுன்னு கேளுங்க, டான் சொல்லிடுவார். ஆனால் அதே ஒரு ஹிந்து மக்கள்கிட்ட போய் கேளுங்களேன், குழப்பத்தில் இருப்பாங்க. கிஸ்கே பி தியான் में नहीं आता, இது யாருடைய கவனத்திலும் இன்னும் வரலை. பிராச்சீன் பாரத் தேஷ் காயா ஜாத்தா है, பழமையான தேசம் என்று புகழ் பாடப்படுது பாரதத்தை. परंतु उनको ये पता नहीं कि हमारा आदि सनातन देवी देवता धर्म. பழமையான தேசம் என்றால் இது தெரிவதில்லை. நமது தர்மம் ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம். ஆதி என்றால் ஆரம்பத்திலிருந்து, முதலில் தோன்றிய. சனாதனா என்றால் மிக மிக பழமையான தேவி தேவதா தர்மமே. ஹிந்து தோ கோய் தர்மஹி நை, ஹிந்துன்னு ஒரு தர்மமே கிடையாது. अब तुम बच्चे जानते हो 5000 वर्ष पहले देवी देवता धर्म था. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் இப்போ தெரிஞ்சிருக்கீங்க, 5000 வருஷத்துக்கு முன்பு தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்தது. பரோபர் உஸ் சமய லக்ஷ்மி நாராயண் ராஜ்ய கர்த்தே தே. அந்த சமயத்தில் லக்ஷ்மி நாராயணருடைய ஆட்சி என்பது நடைபெற்றது. வா அப்பனே கோ ஹிந்து நை கேலாத்தே தே. அந்த நேரத்தில் யாருமே தன்னை ஹிந்து என்று சொல்லவில்லை. அச்சா ஹிந்து தர்மம் கபி कोई सम्मत होना चाहिए. சரி, ஹிந்துன்னு ஒரு தர்மம் ஏற்படுது அப்படின்னா, இருக்குது அப்படின்னா, இப்போ அதுக்கு நூற்றாண்டு வேணும் இல்லையா? பாபா கேட்குறார், எந்த நூற்றாண்டு? विक्रम सम्मत जो कहते हो सकता है जब से देवताएं वाम मार्ग में जाते हैं तो अपने को हिंदू कहलाना शुरू करते हो, तब से विक्रम सम्मत भी कहते हो. பாபா ரொம்ப தெளிவாக சொல்கிறார். எப்பொழுது ஆத்மாக்கள் மனிதர்கள் விகார வழியில் வந்தார்களோ அந்த சமயத்திலிருந்து தேவி தேவதைகள் எப்பொழுது விகாரத்துக்கு வசப்பட்டார்களோ தன்னை தேவதா என்று சொல்ல முடியாமல் ஹிந்து என்று சொல்ல தொடங்கிவிட்டார்கள். எல்லாம் பாபா நமக்கு ஹிஸ்ட்ரியில் சொல்லுவார். நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கிறோம் ஸ்கூலில், சிந்து சமவெளி நாகரிகம், ஆரிய நாகரிகம். இப்போ இந்த சிந்து சமவெளியில் தான் முதல்ல ஆத்மா என்ன பண்ணுது? துவாபர யுகத்தில் முதல்ல தேவதா நிலையிலிருந்து மாறி முதல்ல அந்த சிந்து சமவெளி நாகரிகம் அந்த காலத்தில் சிந்து நதி பாயக்கூடிய இடத்துல வருது. ஆத்மா மனித நிலை பிறவி எடுக்குது, மனித பிறவியை. அதனால் சிந்துக்கள்னு சொல்லி காலப்போக்கில் என்ன ஆயிட்டுது? அது ஹிந்து என்று மாறிவிட்டது. இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாது. தோ ஆதாதா ஹோகையா. அப்போ அரைக்கல்பா சுகம். திரும்பி எப்போ நம்மளுடைய காலம் மாறுது, விகார மார்க்கத்துக்கு வரோமோ அப்போ என்ன ஆகுது? இது பாதி காலம் ஆகுது. उस समय तो आदि सनातन देवी देवता नहीं कहेंगे. सम्मत कहा जाता जब धर्म स्थापन होता है. वह किसने स्थापन किया? विक्रम सम्मत तो रावण ने स्थापन किया. பாபா சொல்கிறார், தேவி தேவதா ஆத்மாக்கள் எப்பொழுது 5 விகாரங்களுக்கு அடிமையாக தொடங்கிவிட்டார்களோ, கொஞ்சம் தேக அபிமானம் எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுது பாபா சொல்கிறார் தேவதை என்று சொல்ல
முடியாது. ஆகவே ராவணனின் ராஜ்யம் அப்பொழுதுதான் ஆரம்பமாகுது. அந்த சமயத்தில் உசமை சப்கே கரம் விக்ரம் ஹோத்தே ரேத்தே, அந்த நேரத்தில் தான் ஒவ்வொரு ஆத்மாவுடைய செயல்பாடுகள் விகர்மமாக மாறுது. ஏன்னா அனைத்து விகாரங்களுக்கும் ஆணிவேர் எது? தேக அபிமானம் தான் ஆணிவேர். இப்போ தேக உணர்வில் பார்க்கறது, தேக உணர்வை நினைக்கிறது, தேக உணர்வின்படி நம்ம நடக்கிறது, செயல்படுறது பாபாசர். இதனால் விகர்மம் தான் ஏற்படுது. கரம் அகரம் விகரம் நாம் தோ ஹேனா, கர்மா அகர்மா விகர்மான்னு கூட நம்ம சொல்கிறோம் இல்லையா? तो विक्रम राजा का भी समझ चलता है. பாபா சொல்கிறார் விக்ரம் ஆதித்ய மகாராஜா. பாபா சொல்கிறாரு விக்ரம், விக்ரம்னா அந்த விகாரங்கள் என்பது என்னாகுது, அதுவும் சில சமயங்கள் ஏற்படுது. எப்பொழுது வருதுங்கிறது நமக்கு தான் தெரியும். ஹோகையா ஆதா சமய், பாபா சொல்கிறார் அது கூட அரை கல்பம் அரை நேரம் நடக்குது, கல்பத்தில் 5000 வருஷத்தில். तो पूछना चाहिए भारत का आदि सनातन देवी देवता धर्म कब स्थापन हुआ. அப்போது நம்ம கேள்வி கேட்கணுங்கிறார் பாபா. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எப்பொழுது ஏற்பட்டது, எப்பொழுது உருவானது? மாலம் தோ படைன்னா பாபா சொல்கிறார் அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. எல்லாருமே நாம் தெரிஞ்சிட்டாதானே அடுத்தவங்களுக்கு நம்ம இதெல்லாம் சொல்ல முடியும். முக்கியமாக நம்ம இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். बहुत नाजुक बातें हैं. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்ங்கிறார் பாபா. जब ये मालूम पड़े तब किसाब लगा सकते हैं कि नई दुनिया थी, फिर दिन रात ज़रूर होते हैं, आधा आधा ज़रूर होगा. यही ईश्वरीय ला है, समझानी देना ही ज़रूर. எப்படி வந்து இரவு பகல் மாறுதில்ல, இப்படி இரவு பகல் ரெண்டுமே மாறுது. அந்த மாதிரி கல்பத்தினுடைய 5000 ஆண்டுகளில் பாதி பாதி என்ன ஆகுதுங்கிறார் பாபா. இரவும் பகலும் மாறுற மாதிரி சுகமும் துக்கமும் பாதி பாதி மாறுது. இந்த புரிதலை நாம் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். ऐसा कभी कोई ने समाचार नहीं दिया. பாபா சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் மாதிரி உலகத்தில் யாராவது உங்களுக்கு புரிய வச்சுருக்காங்களான்னு கேட்குறாரு பாபா. இது வரைக்கும் யாருமே அப்படி நமக்கு சொன்னதே கிடையாது. கிறிஸ்டின் கா ஆதா சுக்கா ஆதா துக்கா பாட்டு சொல்லேகா. பாபா சொல்கிற கிறிஸ்டினுக்கும் என்ன ஆகுது, நமக்கு மட்டும்தான் கிடையாது. அப்படி கிறிஸ்டின் தர்மத்துலேயும் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கும் அரை சுகம் பாதி दुखम, பாதி சுகம் பாதி துக்கம் ஏற்படுது. ये तो जो समझाते हैं इसमें सारी हिस्ट्री जारफी आ जाती है. இதெல்லாம் நம்ம எதெல்லாம் புரிதல் கொடுக்குறோமோ, எல்லாருக்குமே புரிய வைக்கின்றோமோ, அதில் ஃபுல் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜார்ஃபிங்கிறது அடங்கியிருக்குது. சரித்திர பூகோளத்தை பற்றி முழுமையாக நாம் சொல்கிறோம். மனுஷ जो भी आते हैं उनको दुख सुख का पाठ मिला हुआ है. மனிதர்கள் யாரெல்லாம் வருகின்றார்களோ சுகன் துக்கத்திற்கான பார்ட் என்பது ஒவ்வொருத்தருக்குமே கிடைச்சே தீருது. एक दो जन्म लिए आएंगे तो फिर आधा आधा होगा. ஈஸ்வரி எல்லாம் ஒரு ஜென்மா 2 ஜென்மா எடுக்கிறவங்களாக இருந்தாலும் பாபா தெளிவாக சொல்கிறார், ஒரு ஜென்மா 2 ஜென்மா எடுக்கிறவங்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் பாதி சுகம் பாதி துக்கம். இதுதான் ஈஸ்வரிய லா. அப்போ ஒவ்வொரு ஆத்மாக்களும் சுகத்தை அனுபவம் செய்கிறாங்க. பாருங்கள், பாபா கருணை கடல் எல்லாருக்குமே சம நிலையில் சம பங்கு கொடுக்குறார். प्रदर्शन में जब सुनते हैं अच्छा अच्छा करते, बाहर निकलने से ही भूल जाते हैं. பாபா சொன்ன நம்ம சேவையில் எக்ஸிபிஷன்லாம் நல்லா அழகாக சொல்கிறோன்னா எல்லாருக்கும் கேட்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ரொம்ப நல்லா இருக்கு, எவ்வளோ ஆழமான விஷயத்த சொல்கிறாங்க, யாருமே இப்படி சொன்னதில்லை. இதெல்லாம் பல ஆண்டுகள் பிரம்மச்சரியத்தில் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தெல்லாம் இவங்க ஈஸியாக சொல்கிறாங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது. ஆனால் வெளியில் போகணுன்னு எல்லா விஷயத்தையும் மறந்துடுறாங்க.
விரலா कोई ध्यान देते. ஒரு சிலருக்கு தான் நம்ம சொன்ன ஞானம் ஞாபகத்தில் வருது. कोई एक मास आकर फिर भी गुम हो जाते हैं. சிலர் ஒரு மாதம் தொடர்ந்து வராங்க, அதுக்கப்புறம் பார்த்தா காணா போயிடுறாங்க. कोई 10 मिनट समझते, कोई 1 घंटा, कोई तो कुछ समय आकर चलते चलते तक जाते हैं. பாபா சொல்கிறார், சில பேர் 10 நிமிஷம் புரிஞ்சுக்கிறாங்களாம். பாபா சொல்கிறார், அதுக்கும் பிராப்தி உண்டு. இந்த ஞானம் என்பது வீணாகாது. சத்திய ஞானம், சத்திய கீதை இது. இந்த கீதை நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நடந்துட்டுருக்குது. பாபா சொல்கிறார், ஒரு சிலர் 1 மணி நேரம் புரிஞ்சுக்கிறாங்க, இன்னும் ஒரு சிலர் கொஞ்ச காலம் இருக்காங்க, அதுக்கப்புறம் போக போக என்ன ஆயிடுறாங்க, ஞான மார்க்கத்தில் களைப்பு வந்து விடுகிறது. ஐசே சென்டர் பர் ஒத்தா रहता है. இப்படியெல்லாம் என்ன ஆகுதுங்கிறார் பாபா, சென்டர்ஸில் நடக்குதுங்கிறார். किसी देवी संप्रदाय बन रहे हैं, भी वंडर है. नई दुनिया का धर्म पुरानी दुनिया में स्थापना हो रहा है. பாருங்க, தெய்வீக இந்த சம்பிரதாயம், தெய்வீக குடும்பம் இப்பொழுது உருவாகி கொண்டுள்ளது. எவ்வளோ ஒண்டரான ஒரு விஷயங்கிறார். எது ஒண்டரானது? புது உலக தர்மம் என்பது பாபா சொல்கிறாரு பழைய உலகத்தில் உருவாகிட்டு இருக்குது. எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏ பாத்தையும் தும் பச்சோं की बुद्धि में आती है. பாபா சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நமக்கு என்ன ஆகுது, தெளிவாக புரியுது. பாப் துவாரா தும் अपने 84 जन्मों को जान चुके हो. பாபா மூலமாக நீங்கள் 84 பிறவிகளை தெரிந்து கொண்டுள்ளீர்கள். பாப் कहते हैं 84 जन्मों की कहानी सुनाने आता हूँ. பாபா என்ன சொல்கிறாரு, உங்களுடைய 84 ஜென்மங்களை பற்றிய கதை சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேங்கிறார். ஒவ்வொருத்தவங்களுடைய கதையை பாபா சொல்கிறார். तो ज़रूर पिछाड़ी में ही आकर सुनाएंगे ना. இப்போ பாபா கதை சொல்ல வராருன்னா எப்போ சொல்ல வர முடியும்? அவர் பின்னாடி கடைசியில் தானே வர முடியும். அவர் அப்போ தானே ஃபுல் கதையும் அவர் சொல்ல முடியும். துவாபர் கே பீச் में तो सुना ना सके. பாபா சொல்கிறார், சிருஷ்டி 5000 வருஷம்னா துவாபர யுகத்தில் இடையில வந்து என்ன பண்ண முடியாது, கதை சொல்ல முடியாது. முழு கதையை எப்படி சொல்ல முடியும் அவர்? ஜப்கி பிச்சாடி வாழை ஜனம் அபி லியே நஹி. இன்னும் பின்னாடி வரக்கூடியவங்களாம் இன்னும் ஜென்மம் எடுக்கலையேன்னு சொல்கிறார் பாபா. உண்மைதானே? இன்னும் வரக்கூடியவங்களாம் பரந்தாமத்தில் தானே இருக்காங்க, இன்னும் இறங்கலையே. ராஜயோக கா ஞான் துவாபர் மே மில்ன சகே. இந்த ராஜயோகத்தை பற்றிய நாலேஜ் துவாபர யுகத்தில் கிடைக்க முடியாது. அப்புறம் கீதையை எங்கே சொன்னதாக சொல்லப்படுது? துவாபர யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னதாக காண்பிக்கப்படுது. பாருங்கள் எவ்வளோ பெரிய தவறு. மகாபாரத் லடாய் பி துவாபர் மே லக் ந சகே. இந்தமாரி மகாபாரத போரும் துவாபர யுகத்தில் ஏற்படவே முடியாது. மகாபாரத் லடாய் கே பாத் ஹி சத்திக் ஸ்தாபனா होता है. மகாபாரத யுத்தத்திற்கு பிறகுதான் சத்தியுகம் என்பது உருவாகிறது. தேவி தேவதா தர்மம் ஸ்தாபன் होता है. அதாவது தேவி தேவதா தர்மம் என்பது உருவாகிறது. உன்சே பहले பிராமண தர்மம் ஸ்தாபன் होता है. இப்போ அந்த தேவி தேவதா தர்மத்துக்கு முன்பு எந்த தர்மம் இருந்திருக்கணும்? பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது நமக்கு இப்போ புத்தியில். தேவதா தர்மத்துக்கு முன்பு பிராமண தர்மம் தான் கண்டிப்பாக இருந்திருக்குது. சரூர் பிரம்மா துவாரா ஸ்தாபன் கர்த்தே ஹோங்கே. பிராமண தர்மத்தை கண்டிப்பாக பிரம்மாதான் ஸ்தாபனை செய்திருப்பார். तो ब्राह्मण जन्म लेते होंगेना. இப்போ தேவதை ஆகிறதுக்கு முன்பு யாரெல்லாம் தேவதைகளாக இருந்தாங்களோ, தேவதைக்கு பாஸ்ட்டு ஜென்மத்தில் எல்லாருமே யாராக இருந்திருக்கணும்? ब्राह्मणர்களாக தான் இருந்திருக்கணும். विराट रूप जो दिखाया उसमें शिव को भी नहीं दिखाया, ब्राह्मणों की चोटी भी नहीं दिखाई है. பாபா சொல்கிற விராட ரூபம், அந்த 5 வர்ணங்கள் காண்பிக்கப்படுது இல்லையா, அதில் ஸ்ரீ பாபாவுடைய ரூபத்தையும் பிராமணர்களுடைய ரூபத்தையும் காட்டவில்லை.
प्रदर्शन में भी विराट रूप वाला चित्र होनी जरूर है. பிரதர்ஷனி பாபா சொல்கிறார், பட விளக்க கண்காட்சியில் கட்டாயமாக அந்த படத்தை வச்சு விளக்கத்தை கண்டிப்பாக சொல்லணும், அப்போ தான் புரியுங்கிறார். ஏன்னா சிவபாபா பிராமணர்களை தான் ஃபஸ்ட்டு படைக்கிறார், அப்புறம் தான் தேவதா, அப்புறம் சத்திரி, அப்புறம் வைஷ்ய, அப்புறம் தான் சூத்ர. அப்படியே மாறுது. ब्राह्मणों की चोटी भी नहीं दिखाई है. ब्रह्मा द्वारा पहले ज़रूर ब्राह्मण रचेंगे, फिर वह ब्राह्मण कब और कहाँ रचते. பிரம்மா பிராமணர்களை தான் படைக்கிறார். எப்போ? சங்கம யுகத்தில். இப்போ வேற எப்போ படைக்க முடியும்? சத்தியத்தில் போய் படைக்க முடியுமா என்ன? பிராமணோं का சங்கம் பாருங்கள், பிராமணர்களின் சங்கமம் இது. நம்ம ஒருவர் யார் சந்திக்கிறோம்? அதனால தான் பாபா சொல்கிற அழகான நீங்கள் அன்னபக்ஷியினுடைய கூட்டத்தில் இருக்கீங்கிறார், இந்திர சபையில் இருக்கீங்கிறார். இவ்வளோ சத்தியமான தொடர்பில் நாம் இருக்கிறோம். சூத்ரோங்காக கலியுகு. எப்போ நம்ம ஞானத்துக்கு வந்தோமோ அந்த செகண்டிலிருந்து சங்கம யுகத்தில் நம்மளுடைய வாழ்க்கை மாறுது. பாருங்கள், அந்த க்ஷணம்தான். அதுக்கு முன்பு வரைக்கும் நம்ம எங்கே இருந்தோம்? கலியுகத்தில். अब तुम अपने को कहलाते हो प्रजापिता ब्रह्मा कुमार कुमारियाँ. இப்போ நீங்கள் யாருன்னு யாராவது கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நாங்கள் யார் தெரியுமா? பிரம்மா குமாரர்கள், பிரம்மா குமாரிகள். அத்தாரிட்டியாக சொல்லணும், அதை கூச்சப்படணும், வெக்கப்படணுங்கிற அவசியம் கிடையாது. பிரஜா மானாகி மனுஷ சிருஷ்டி तो ज़रूर ब्राह्मण होंगे ना. பிரஜானாலே மக்கள் தானே. அப்போ பிராமணன் இந்த சிருஷ்டியில், மனித சிருஷ்டியில் இருக்காங்க இல்லையா? கிரைஸ்டுக்கு கிறிஸ்டின் தர்மக்கா பிதா கெஹேங்கே. கிரைஸ்ட கிறிஸ்டின் தர்மத்தின் தந்தை என்று அழைப்பார்கள். ஏகை பிரஜாபிதா. நம்ம பாபா யார்? பிரஜைகளின் பிதா, தந்தை. பகவான் பிரம்மா துவாரா மனுஷ சிருஷ்டி ரச்சத்தை. பகவான் ஸ்வயம் தானே பிரம்மா கமலவாய் மூலமாக பிராமணர்களை படைக்கின்றார். இதுதான் மனித சிருஷ்டி. மனித சிருஷ்டியை படைக்கிறார். யார் மூலமாக? ब्रह्मा மூலமாக. ऐसा नहीं क्राइस्ट द्वारा बहुतियों को द्वारा रचते हैं. அப்படி இல்லை, பகவான் ஸ்வயம் கிரைஸ்ட் மூலமாக அல்லது பௌத்தர்கள் மூலமாக படைக்கிறார் உலகத்தைன்னு சொல்வதில்லை. பிரம்மா மூலமாகத்தான் புது உலகம் என்பது படைக்கப்படுது. மனுஷ சிருஷ்டி शुरू ही ब्रह्मा से ही होती. மனித சிருஷ்டி என்பது ஆரம்பமாகுவதே பிரம்மாவால் தான், பிரம்மா மூலமாகத்தான். तो ज़रूर पहले पहले ब्राह्मण ही रचेंगे. இப்போ முதல்ல பாபா யாரை படைக்கிறாரு? பிராமணர்களை தானே படைப்பார். பிராமணோं को फिर देवता बनाते. பிராமணர்களை முதல்ல படைச்சி அதுக்கு பிறகுதான் அந்த பிராமணர்களை நல்வழிப்படுத்தி நிறைய முரளியில் ஸ்ரீமத் கொடுத்து, கட்டளை கொடுத்து, நியமங்கள் கொடுத்து, நிறைய புருஷார்த்தம் செய்வித்து என்ன ஆக்குறார் பாபா? ஒவ்வொரு பிராமணர்களையும் தேவதைகளாக ஆக்குறார். விராட் ரூப் பி பாரத் மெஹி திக்காத்தே ஹே. பாபா சொல்கிறாங்க, விராட ரூபம் கூட பாரதத்தில் தான் காண்பிக்கப்படுது, மற்ற எந்த கண்ட்ரிலையும் இந்த ஃபோட்டோ இல்லை. और धर्म वाले विराट रूप बना न सके. மற்ற எந்த தர்மத்தினரும் விராட்ட ரூபத்தை உருவாக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பற்றி ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிலாம் தெரியாது. ये नई नई बातें बाबा ही समझाते हैं. இந்த புது புது விஷயங்களெல்லாம் பாபா தான் புரிய வைக்கிறார். नई पॉइंट्स भी निकलती रहती हैं, पुरानी भी निकलती रहती हैं, क्योंकि नए नए बच्चों को भी कुछ नई कुछ पुरानी पॉइंट्स मिलनी चाहिए ना. பாபா புது விஷயத்திலிருந்து பழைய விஷயங்கள் வரைக்கும் வானிலை எல்லாமே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தை புதுசாக உட்காருது, அப்போ தான் ஞானம் கேட்டு கோர்ஸ் முடிச்சு. இப்போ அந்த குழந்தைக்கு எல்லா பாயிண்ட்டும் சொல்லணும்ல. புது பாயிண்ட்டும் சொல்லணும், பழைய பாயிண்ட்டும் சொல்லணும். ஏன்னா அப்போ தான் ஆத்மா லெசெல்லாம் முடித்து பரமாத்மா லெசெல்லாம் முடித்து உட்காந்துருப்பாங்க. அப்போ ஆத்மாவை பற்றிய அறிமுகம், பரமாத்மாவை பற்றிய அறிமுகமும் அவங்களுக்கு சொல்லும்போது தானே இன்னும் நல்லா இருக்கும், புரியும் அவங்களுக்கு. जो समझे जब तक अल्फ बे बुद्धि में नहीं हो
और तो क्या समझेंगे? எதுவரைக்கும் பாபாவையும் படைப்பாளர் பாபாவையும் படைப்பை பற்றியும், அதாவது நம்மளுடைய ஆஸ்தி பற்றியும், பாபா என்னெல்லாம் ஆஸ்தி கொடுக்குறார், இதை புத்தியில் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவங்க எதை புரிஞ்சுக்க முடியும்? तुम जानते हो अल्फ बे किसको समझाना बड़ा सहज. பாபா சொல்கிறார், இப்போ நீங்கள் பாபாவோட அறிமுகம் கொடுங்கன்னா எவ்வளோ ஈஸியாக கொடுப்பீங்க. எல்லாருக்கும் தெரியும் தானே, தெரியாதவங்களே இல்லை. ஏன் பாபான்னு சொல்ல தெரியாதா? வயசானவங்க கூட என்ன பண்ணலாம், பாபாவோட அறிமுகத்தை கொடுக்க முடியும். பாப் தோ சப்கா ஏக், எல்லாருக்கும் கடவுள் ஒருத்தர் தான். வாத்தே பி ஜரூர், அவர் கண்டிப்பாக வந்திருக்கிறார், இதை சொல்லணும். கண்டிப்பாக அவர் இருக்கார். சிவ ஜெயந்தி பாரத் में ही मनाते. शिव जयंती கூட நம்ம பாரத தேசத்தில் தான் கொண்டாடுறோம். परंतु भारतवासियों को पता नहीं कि शिव जयंती क्या है. ஆனால் பாரதவாசிகளுக்கு இது தெரியாது, சிவ ஜெயந்தி என்று எதை சொல்லப்படுது. ஜெயந்தினா கர்ப்பத்திலிருந்து ஒரு குழந்தை பிறக்குதில்ல, அதுக்கு தான் அந்த திதி நட்சத்திரம் எல்லாமே கணிப்பாங்க. ஆனால் சிவ ஜெயந்தினா என்ன? சிவபாபா எப்படி வரார்? அவருக்கு கர்ப்பவாசல் கிடையாது இல்லையா? இப்போ எப்படி வரார்? பரந்தாம வீட்டிலிருந்து எந்த க்ஷணம் பாபா நினைக்கிறாரோ அந்த க்ஷணம் பிரஜாபிதா பிரம்மாவினுடைய சரீரத்தில் பரகாய பிரவேசமாகிறார். அதனால தான் பாபாவுடைய பர்த் திவ்ய ஜனம், திவ்ய பிறவி என்று சொல்லப்படும். ந பிரம்மா விஷ்ணு சங்கர் கா பத்தா ஹே ந கிருஷ்ணர் கா. பாபா சொல்கிறார், பாரதவாசிகளுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. சிவ ஜெயந்தினா என்ன, பிரம்மா யார், விஷ்ணு யார், சங்கரர் யார், ஸ்ரீ கிருஷ்ணர் யார், இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் கா ராஜ்ய கப் தா ஏ பி நை ஜான்தே. லக்ஷ்மி நாராயணனுடைய ஆட்சி எப்போ நடந்தது? கோயில் நிறைய கோயில்கள் இருக்கே, இவங்களாம் எப்போ ஆட்சி புரிந்தாங்க? எதுவுமே தெரியாது. क्राइस्ट होकर गए, उनके पोप की सारी लिस्ट होगी, परंतु भारतवासियों को ये पता नहीं लक्ष्मी नारायण भी भारत में राज्य करके गए हैं. பாபா இவ்வளோ தெளிவாக சொல்கிறார். கிரைஸ்ட் வந்துட்டு போனார் இந்த பூமியில். அதுக்கு பிறகு, கிரைஸ்ட்டுக்கு பிறகு நிறைய போப்பாண்டவர்கள்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னாக வராங்க. அந்த லிஸ்டெல்லாம் இருக்குது கிரைஸ்ட் போனதுலேருந்து. ஆனால் பாரதவாசிகளுக்கு இது தெரியாது, லக்ஷ்மி நாராயணர் இந்த பாரதத்தில் ராஜ்யம் செய்துவிட்டு சென்றுள்ளார்கள் என்று. பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் இது. இதெல்லாம் எவ்வளோ நுணுக்கமான விஷயம், ஆழமான விஷயம். இதெல்லாம் நம்ம எப்படி எல்லாருக்கும் சொல்லணும், அது கூட நம்ம யுக்தியாக சொல்லணும். जो भी चित्र बनाते पूजा करते उनका ऑक्यूपेशन बिल्कुल ही नहीं जानते. நிறைய அழகழகான சித்திரங்களெல்லாம் உருவாக்குறாங்க, பூஜை செய்கிறாங்க. பட் யார் அவங்க ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்டால் எதுவுமே தெரியல. देवताओं से फिर क्षत्रियों ने राजा कैसे ली, क्या लड़ाई की. தேவதைகளிடமிருந்து நெக்ஸ்ட்டு சத்திரியர்கள் வராங்க ராஜ்யத்துக்கு. அவங்க எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க? யுத்தம் பண்ணி பிடிச்சாங்களா? சண்டை போட்டு அவங்கள்ட்டேருந்து பறிச்சாங்களா? ராஜை बदली होती है तो ज़रूर कोई ने विजय पाई. ராஜ்யம் மாறுதுனாலே அர்த்தம் என்ன? செகண்ட் டிவிஷன், சந்திர வம்சத்தினர் வெற்றி அடைகிறாங்கன்னு அர்த்தம். வஹா தோ ஏ பாத்தி நஹி. ஆனால் அங்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது, தோல்வி வெற்றிக்கான விஷயமே கிடையாது. तो अच्छी तरह राज्य देते. என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறார் பாபா. அங்கே 2வது டிவிஷனில் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, நல்ல விதத்தில் ஆட்சி புரிகிறாங்க. மனுஷத்தோ கித்தனே அந்தியாரமேகே. மனுஷங்களுக்கு பாருங்கள் இதெல்லாம் தெரியாது, யாரெல்லாம் வாழ்ந்துட்டு போனாங்க, எப்படி அவங்களுடைய ஆட்சியெல்லாம் இருந்தது, எவ்வளோ பிரஜைகளுக்கு சுகம் தந்தாங்க, இதெல்லாம் தெரியாது. தும்கோ கித்தனி ரோஷனி மில்தி ஹே. பாபா சொல்கிறார் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக்கம் கிடச்சிருக்குது இப்போது. ऐसे भी नहीं सब बातें किसको याद रहती हैं. तो बाबा ने जो समझाया सब प्रदर्शनी में समझाना चाहिए ना.
பாபா சொல்கிறாரு, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். பாபா சொல்லும்போதே எல்லாமே தெளிவாக உங்களுக்கு தெரியுதா? அப்படி இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேட்க தான் புரியும். நமக்கு நல்ல தெளிவாக தெரிஞ்சிட்டுன்னா நம்ம பிறருக்கு என்ன பண்ணுவோம்? தெளிவாக எடுத்துரைப்போம். அந்த தெளிவாக எடுத்துரைக்கிறது கூட நம்ம எப்போ எடுத்துரைக்க முடியும்? நாம் கேட்க தான் நமக்கு புரியும். அதுதான் பாபா என்ன சொல்கிறாரு, தினம் முரளி கேளுங்கிறார். எதை கேட்குறோம், எதை கிரகிக்கிறோம், அது புத்தியில் பதிஞ்சிடுது. அந்த சிந்தனை தான் நமக்கு எங்கே போனாலும் வருது. பாருங்கள் எவ்வளோ நன்மைக்கான விஷயம் பாபா செய்கிறார். பிரதர்ஷனி एक दिन आते ही फिर दूसरे दिन आते नहीं. பாபா சொல்கிறார், சேவைக்கு ஒரு நாள் வராங்க, அடுத்த நாள் பார்த்தா வர்றதில்லை. பழவிளக்கம் கேட்க ஒரு நாள் வராங்க, அடுத்த நாள் கிளாஸுக்கு வராங்க. 7 நாள் பாடம் இருக்குதுன்னு சொல்கிறோம். சில பேர் ஒரு நாள் தான் வருவாங்க, அடுத்த நாள் வரமாட்டாங்க. சில பேர் 3 நாள் வருவாங்க. பாபா தான் சொல்கிறார், குச் பி பத்தா நெய் படுத்தா சமஸ்தேகியா நகி. அவங்க புரிஞ்சுருக்காங்களா இல்லையான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ओपिनियन में लिखना चाहिए पहले, हमको ये पता नहीं था तो देवी देवता धर्म कहाँ गया, संबत बताओ. ஒப்பீனியனில் இதை எழுத வைக்கணும். எவ்வளோ புரிஞ்சிருக்காங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுத வைக்கணுங்கிறார் பாபா. முதல் தர்மம் எது? பாபா காலத்தில் நிறைய இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்குமா. உங்களுடைய லட்சியம் எது? ஏன்னா பாடத்தில் நம்ம சொல்கிறோம்ல, நம்ம லட்சியம் எதுதான் முதல்ல சொல்லிவிடுவோம். அந்த மாதிரி முதல்ல இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் கொடுத்து நம்ம எழுதும்போது அவங்க எவ்வளோ புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஹிந்து தர்மம் கப்சே ஷுருவா. ஹிந்து தர்மம் எப்பொழுது தோன்றியது? ஹரேக்கு क्या क्या समझाते हैं ये किसको पता नहीं पड़ता. ஒப்பீனியன் ரக்னே வாலே भी चाहिए. பாபா சொல்கிறாரு, யார் எவ்வளோலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, புரிய வச்சுருக்காங்க, இது தெரியாதுலே பாபாவுக்கு. அதனால் ஒப்பீனியன் எழுதணுங்கிறாரு. எழுத வைக்கிறதுக்கு ஒருத்தங்க நிமித்தமாக இருக்கணுமா. இப்போ எவ்வளோ பேர் கோர்ஸ் கேட்குறாங்க, வராங்க சென்டருக்கு அப்படின்னா, பாடம் கேட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிடக்கூடாது. நீங்கள் பாடம் கேட்டீங்களே, உங்களுடைய கருத்து என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? பாபா சொல்கிறார், அவங்களுடைய அனுபவத்தை நாம் கேட்கணும். तुम सिद्ध करके बताते हो 5000 वर्ष का ये चक्र लिखो. பாபா சொல்கிறாரு, நீங்கள் ப்ரூஃப் பண்ணி எல்லாருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த விஷயத்த சொல்கிறீங்க. 5000 வருஷத்தோட இந்த சக்கரத்தை எழுதுங்கள்னு. இந்த விஷயங்கள்லாம் எந்த சாஸ்திரத்துலேயும் யாருமே சொல்லலை. ஹம்னே கஹா சே சீக்கி. பாபா சொல்கிறார், இந்த விஷயம் சாஸ்திரத்தில் இல்லை. நமக்கு யார் இவ்வளோ தெளிவான விஷயத்தெல்லாம் கற்றுக் கொடுத்தது? हमको सिखलाने वाला ज़रूर भगवान होगा. கட்டாயமாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக யாராக இருக்கும்? பகவானாக தான் இருக்கும். பகவான் பிகர் ஏ பாத்திங் கோய் சம்ஜா ந சகே. பகவானை தவிர யாராலும் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லவே முடியாது. வபி ஜரூர் கோய் தன்மை ஆயேகா. அவர் கண்டிப்பாக அவர் தான் பகவானே வந்து சொல்கிறாருன்னா ஜோதியால் எப்படி பேச முடியும்? கட்டாயமாக ஒரு சரீரத்தில் வந்து தான் பேசியிருப்பார். பரமாத்மா ஞான்கா சாகர். அவர் யார்? ஞானத்தின் கடல். அவ்வளோ விஷயம் இருக்குது அவருக்குள்ளார. பாருங்கள், இப்போ வரைக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்குறார், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்குறார். நம்ம எப்படி அல்வா எடுத்தோன்னே பரிபக்குவ நிலைக்கு வந்துடுமா? எவ்வளோ கிண்டணும், எப்போ நெய் ஊற்றணும், எப்போ ஜீனி போடணும், எல்லாம் அந்தந்த டைம் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் பாபா கூட என்ன பண்ணுறாரு, நம்மளை பரிபக்குவப்படுத்துறதுக்கு சமயத்தின் அனுசாரமாக நமக்கு என்ன பண்ணுறாரு, ஞானம் கொடுத்துட்ருக்கார். परमपिता परमात्मा ब्रह्मा द्वारा स्थापना करते हैं. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கின்றார். ஆதி மத்திய அந்திம ஞானம் கொடுக்குறார், நாலேஜ் கொடுக்குறார். அவருடைய பெயர் சிவன். பக்தி மார்க்கத்தில் அவருக்கு அநேக நாமங்கள் வைக்கப்பட்டுள்ளது. பாபா சொல்கிறார், 2 லட்சம் நாமங்கள் அவருக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பாபாவுக்கு எவ்வளோ புகழ் இருக்குது, எவ்வளோ கோயில்கள், எவ்வளோ ஆலயங்கள். அப்போது எத்தனை பாஷையும் அவ்வளோ இருக்கணும்ல அவருடைய புகழ். பாருங்கள், பாபா எவ்வளோ விசித்திரமானவர். ஆனால் அவருடைய புகழ் பாருங்கள் எவ்வளோ அளவற்றது. பாடிக்கொண்டே இருக்கலாம்.
बच्चों को रोज कितना समझाते बाबा, எப்படிலாம் புரிய வச்சிட்ருக்கார் தினம் தினம். परंतु अर्जुन शुद्ध बुद्धि बने नहीं है. டெய்லி பாபா புரிய வைக்கிறார். ஆனாலும் எப்படியா இருந்தாலும் பாபா சொல்கிறார், இது வரைக்கும் நீங்கள் சுத்த புத்தி உடையவர்களாக ஆகவில்லை. புருஷார்த் கர்த்தே ரகேங்கே तो காது நிக்கல் ஜாய்கி. நீங்கள் முயற்சி பண்ண 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 பாபா நினைக்க நினைக்க தான் ஆத்மாவில் இருக்கக்கூடிய கரைகள் துருவெல்லாம் நீங்கும். அப் தக் பச்சே சதோ தக் பி முஷ்கில் பாஞ்சே. பாபா முதல்ல சொன்னாங்க இல்லையா, குழந்தைகள் சதோ வரைக்கும் தான் போய் அதுவும் கஷ்டப்பட்டு சதோவை தான் தொட்டிருக்கீங்கிறார். இன்னும் பந்தயத்தில் இன்னும் எங்கே போகணும், இன்னும் முன்னாடி ஓடணும். उसमें भी कोई सदो प्रधान सदो रजो तमो इसमें भी नंबर 1. ஒரு குழந்தையும் ஓட்டப்பந்தயத்தில் சிலர் அப்போ தான் மெதுவாக ஓடிட்டுருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுற குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீட், மேக்ஸிமம் சதோ வரைக்கும் தான் ஓடி இருக்கீங்கிறார். சமயம் மனுஷியோं की विनाश काले विपरीत புத்தி. மனிதர்களுடைய புத்தி விநாச காலத்தில் விபரீதமாக வேலை பண்ணுது. சிர்ஃப் பாண்டவோं की थी प्रीत புத்தி. பாண்டவர்களுக்கு மட்டும்தான் கடவுள் மீது அன்பான புத்தி. அதனால தான் பாண்டவர்கள் பகவான் என்ன சொன்னாலும் கேட்பார்கள், கவனம் கொடுப்பாங்க. கேட்கறது மட்டும் இல்லை, கவனிக்கிறது மட்டும் இல்லை, அதன்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உனக்கு விஜய் ஹுய். அதனால்தான் பாண்டவர்களுக்கு வெற்றி என்பது கிடைத்தது. வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் என்னங்கிறார் பாபா, பகவானுடைய விதிப்படி நடந்தாங்க. असुर और देवता दोनों मनुष्य. असुरर देवता இருவருமே மனிதர்கள் தான். ऐसे नहीं असुरों की कोई भयानक शक्ल होती है. அப்படி இல்லை, அசுரனுக்கு அப்படியே பயங்கரமான முகம் தோற்றம் காட்டுறாங்க, அப்படியே விரலெல்லாம் நெகத்தோட அப்படியே கொம்போட காட்டுறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. तो लड़ाई में गोले गैस आदि से बचने लिए ड्रेस पहनते. எவ்வளோ அழகான அர்த்தம் சொல்கிறார். ஏன் அசுரன் அப்படி காட்டுறாங்கன்னா, பாபா சொல்கிறார், யுத்தத்தின் போது அந்த குண்டு தொலைக்காமல் இருக்கிறதுக்காக ட்ரெஸ்ஸு, தன்னை காப்பாற்றிக்கக்கூடிய ட்ரெஸ் போடுறாங்க இல்லையா, அது அந்த மாதிரி காட்டப்படுதுங்கிறார் பாபா. வகை அசுரி சம்பிரதாய் தும்ஹோ ராம் சம்பிரதாய். அவங்களாம் அசுர சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க குடும்பத்தினர், நீங்கள் ராமரின் வம்சத்தினர். கியூங்கி தும்னே 5 விகார் சோடே. நீங்கள் ஏன் ராமருடைய வம்சத்தினர், 5 விகாரத்தை விட்டவர்கள். கம்ப்ளீட்டாக போயிட்டான்னு பார்க்கணும். விட்டுட்டோம், ஆனால் கம்ப்ளீட்டாக போயிட்டா அம்சம் இருந்தாலும் வம்சம் ஆகிடும். பவித்திர பன்சாரை விஸ்வப்பர் தும் ராஜ்ய கரேங்கே. தூய்மையாக நீங்கள் ராஜ்யத்தை செய்வீர்கள். துமாரி கோய்க்கு சாத்தில் லடாய் நெய். நீங்கள் யாரோடையும் சண்டையெல்லாம் ஸ்தூலத்துலலாம் யாரோடையும் போகிறதில்ல. பாபா கித்தனி பாத்தையும் சம்ஜாத்தே. எவ்வளோ விஷயத்த பாபா நமக்கு பாருங்கள் தெளிவுபடுத்துகிறார். கோய் மாஸ் 2 आकर फिर तक जाते. சில பேர் 2 மாதம் வராங்க, அதுக்கப்புறம் வர்றதில்ல. फिर समझा जाता तकदीर में नहीं. பாபாட்ட அப்புறம் பாபா என்ன சொல்லுவார் அந்த குழந்தைய நினச்சி, அவ்வளோதான், அதுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. சாதாரண பிரஜாமே ஆ ஜாயிங்க. அந்த குழந்தை சாதாரண பிரஜையில் வரும். பிரஜா தோ டேர் பண்ணே வாழை. பிரஜைகள் நிறைய பேர் இருக்கணும்ல. எபி தேக்கோ பிரஜா கித்னி. பாபா சொல்கிற இப்போ கூட பாருங்கள் எவ்வளோ பிரஜைகள். கேட்டுட்டு போனவங்களாம் யாருங்கிறார் பாபா, எல்லாருமே பிரஜைகள் தான். तरफ अन्न की कमी होने कारण मनुष्य भूखी में भी मर जाते. कोई तरफ बारिश नहीं होने कारण अकाल भी पड़ जाता है. इसमें गवर्नमेंट क्या करेगी? ஒரு பக்கம் உணவு கிடைக்கல, பற்றாக்குறை, மழையே இல்லை, மக்கள் மனிதர்கள் இறக்குறாங்க. இன்னும் சில பக்கம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மழை, அதில் கொஞ்சம் பேர் இறக்குறாங்க. இன்னும் சில பார்த்திங்கன்னா மழை இல்லை. பாபா சொல்கிறார், இப்படிலாம் அகால மரணம் ஏற்படுது, கவர்மெண்ட் என்ன பண்ணும்? இது நேச்சுரல் கிளைமேட்டிஸு, இதெல்லாம் இயற்கை சீற்றங்கள் இப்படி வந்தால் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு கேட்குறாரு பாபா. தோ மூசல்தார் பர்சாத் பி படேகி. பாபா சொல்கிறார், இனி நீங்கள் பார்க்க போகிறீங்கிறார். என்ன பார்க்க போகிறோமா? குண்டு மழை பொழிய போகுது. தும் ஜோ சாட்சாத்கார் கியா சப் ப்ராக்டிக்கல் மே ஹோகா. என்னெல்லாம் நீங்கள் காட்சி பார்த்தீங்களோ அனைத்துமே சாட்சாத்காரத்தில் பார்த்ததெல்லாமே ப்ராக்டிக்கல் நடக்கும். இந்த கண்களால் பார்க்க போகிறோம்.
साक्षात्कार में एक कृष्ण का महल देखेंगे, सारा नहीं देख सकेंगे ना. பாபா சொல்கிறார், காட்சியில் ஒரு கிருஷ்ணருடைய மாளிகை பார்ப்போம், எல்லாம் சொர்க்கத்தில் உள்ள அவ்வளோ மாளிகையுமே பார்க்க முடியுமா? अच्छा देखेंगे विनाश हुआ शरीर छोड़ेंगे सब कुछ भूल जाएंगे. பாபா சொல்கிறார், நல்லதை நம்ம பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். விநாசம் வரும், அதுக்கப்புறம் சரீரத்தை விட்டுருவோம், எல்லாமே நமக்கு என்ன ஆகிடுங்கிறார் பாபா. சீனரி எல்லாம் மறந்துடும். சாரி துனியா கத்தம் ஹோ ஜானே வாலி ஹே, முழு உலகமும் அழிய போகிறது. फिर दुनिया ही बदल जाएगी, तुमको सब कुछ भूल जाएगा. உலகம் கம்ப்ளீட்டாக மாறிடும், உங்களுக்கு எல்லாமே மறந்துடும். अभी तुम्हारे में शुरू से लेकर अंत तक सब नॉलेज है. இப்போ தான் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் உள்ள நாலேஜ் இருக்குது. மூலவதன் சூக்ஷ்மவதன் கச்சக்கரை கேசை வித்தா. பாபா சொல்கிறார், மூலவதனம் சூக்ஷ்ம வதனத்திலிருந்து இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சொல்லுது எல்லாமே இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்குது. இந்த முழு ஞானத்தையும் பாபா தான் உங்களுக்கு கொடுத்துள்ளார். ஜிஸ்மே திச்சுனா ஜாஸ்தி ஞான் உத்தனா ஜாஸ்தி நஷா ரேத்தா. எவ்வளோ அதிகமாக நம்ம ஞானத்தை ஏற்றுக்கொள்கின்றோமோ எடுத்துக்கொள்கின்றோமோ அவ்வளோ நமக்கு அதிக அளவு நஷா. இப்படி அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறாங்க, அதிகமாக ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா அந்த நஷா வருதில்ல அதிகமாக. அந்தமாரி ஞானத்தை யார் அதிக அளவு எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நஷா ஏறுது. அபிகம் மாஸ்டர் நாலேஜ்ஃபுல் பன் கயே. இப்போ நீங்கள் மாஸ்டர் நாலேஜ்ஃபுல் ஆகிவிட்டீர்கள். ஃபிர் ஜப் வினாஷ் ஹோகா ஹமாரா ஷரீர் கத்தம் ஹோ ஜாயேகா. எப்போ வினாசம் ஏற்படுமோ அப்பொழுது பாபா சொன்ன சரீரம் எல்லாமே போயிடும். ஜனம் தக் நாலேஜ், இந்த ஜென்மம் வரைக்கும் தான் நமக்கு என்னெல்லாம் ஞானம் கேட்டோமோ அதெல்லாம் பதிஞ்சிருக்குது. அடுத்தெல்லாம் शरीर விட்டுட்டோன்னா ஞானம்லாம் போயிடும். इतना बुद्धि में नशा रहना चाहिए. शरीर छोड़ जाकर प्रिंस பாபா சொல்கிறார், இந்த அளவுக்கு நமக்கு ஞானம் இருக்குமா, இந்த சரீரத்தை நான் விட்டுவிட்டால் அடுத்து நான் நெக்ஸ்ட்டு எங்கே போவேன்? பிரின்சஸ் ஆகிடுவேன். மனுஷத்தோ பட்கர் ஜக்கர் அப்படி இப்படி கமாய் கருத்தே. மனிதர்கள் நல்லா படித்து முடிச்சுட்டு அவங்கவுங்களும் சம்பாதிக்க பல வேலைகளை தேடி சம்பாதிக்கிறாங்க. பாபா கேத்தே ஹம் கோய் கமாய் நகி கருத்தே. நாம் இந்த படிப்பை படிச்சுட்டு நாம் ஸ்தூல வருமானம்லாம் எதுவுமே செய்வதில்லை. ஹம் தோ தும்கோ சிக்லாக்கர் அப்பனே கர் லே ஜாத்தே. நான் உங்களுக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்து வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன்கிறார் பாபா. தும் கமாய் கர்த்தே ஹோ தோ கவாத்தே பி ஹோ. பாபா சொல்கிறார், இப்போ நீங்கள் வருமானத்தையும் செய்கிறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இழக்கவும் செய்கிறீங்க. தும்கோ சாரா ஆதி மத்திய அந்துக்க ஞான், எல்லா ஞானம் இருக்குது இப்போ உங்களுக்கு. बाबा को भी ज्ञान है जो बैठकर समझाते हैं பார்ட் அனுசார். பாபாவுக்கும் ஞானம் இருக்குது, அதனால தான் பாபா என்ன பண்ணுறாரு, அவருடைய பார்ட்டு படி அவர் இந்த சிருஷ்டியில் சொல்லி கொடுக்குறார். ஃபிர் பாபா भी चले जाते निर्वाण தான். அவரும் என்ன பண்ண எவ்வளோ காலம் தான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். அவரும் அவருடைய பார்ட்டு முடிச்சுட்டு நிர்வாண தான் போயிடுவார். அவருக்கும் ரிட்டையர்ட் லைஃப் இருக்குல்ல, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தானே நம்ம ஒர்க்கு, அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி பாபா என்ன பண்ணிவிடுவார், நிர்வாண தாமத்துக்கு போயிடுவார். சபி ஆத்மா भी चले जाएंगे, எல்லா ஆத்மாக்களுமே போயிடுவோம். वहाँ फिर जिनका पार्ट होगा वे राजधानी में आते जाएंगे. யாருக்கெல்லாம் பார்ட் இருக்கோ அவங்க ஃபஸ்ட்டு செகண்டுன்னு அப்படியே ராஜ்யத்துக்கு சொர்க்கத்துக்கு இறங்குவாங்க. பாக்கி டைம் சாந்தி தாமே ரகேங்க, மற்ற நேரம் முழுக்க சாந்தி தாமத்தில் தான் இருப்பாங்க. பச்சோங்க கித்தனா ஞான் மில் ரஹா ஹே. பாபா சொல்கிறார், இந்த நேரம் பாருங்கள், குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் கிடச்சிட்ருக்குது. ஊஞ்சுப்பது பானையிலேயே இந்த ஞானம் பாபா எதுக்காக கொடுக்குறாங்க, உயர்ந்த பதவியை அடைவதற்காக. நய கிஸ்கி புத்திமே பைட்னா சகே. புதுசாக யாராவது வர்றாங்கன்னா அவங்க புத்தியில் இந்த ஞானம் என்பது தங்காது. சிரஃப் இத்தனா கஹேங்கே ஞான் போத் அச்சா ஹே. இதை மட்டும் சொல்லுவாங்க எல்லாருமே. இவங்க கொடுக்கக்கூடிய இந்த நாலேஜ் ரொம்ப நல்லா இருக்குது, அருமையான ஞானம் கொடுக்குறாங்க, யாருமே இவங்கள மாதிரி சொல்ல முடியாது சொல்கிறாங்க. ஃபிர் அப்படி தந்தை தோரிமே சலே ஜாயங்க. அவ்வளோதான், அது முடிச்சுட்டு அதோட முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, சம்பாதிக்கணும் பணம் வேணும் போயிடுறாங்க. பாகர் ஜானே சே மாயா புலா தேத்திங்க. வெளியில் போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், மாயாவோட வேலை மறக்க வச்சுடுது. தாலா லகா தேத்தி, மறக்க மட்டும் வைக்கலையா, நல்லா பூட்டிட்டு தான். கை பச்சோம் கபி ஏசா ஹாலத் होता है. சில குழந்தைகளுடைய நிலைமை அப்படி இருக்குங்கிறார் பாபா.
पूरी धारणा होती नहीं, முழுமையாக அவங்க தாரணை செய்வதில்லை. पहले अंदर कोई आए तो बोलो ये सब ब्रह्मा कुमार कुमारियाँ. யாராவது புதுசாக வராங்கன்னா முதல்ல சொல்லுங்க. என்ன சொல்லணுமா? இவங்கள் அனைவரும் ब्रह्मा कुमार कुमारिகள். शिव बाबा ब्रह्मा द्वारा विष्णुपुरी की स्थापना कर रहे. பகவான் ஸ்வயம் வந்து பிரம்மா மூலமாக விஷ்ணுபுரியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்னு சொல்லுங்க. கலியுக அந்துகே சத்தியஹோகா. கலியுகத்தோட முடிவு சத்தியுகம் ஆரம்பமாக போகுது. ब्रह्मा के बच्चे स ब्रह्मा कुमार जो फिर देवता बनेंगे. யாரெல்லாம் பகவான் சிவன் வந்து பிரம்மா மூலமாக எந்த குழந்தைங்களை உருவாக்குறாரோ படைக்கிறாரோ அவர்களே தேவதை ஆகுவார்கள் சொல்லணும். ऐसा सर्विस समाचार बाबा को मिलता रहे तो बाबा राय दे. இந்த மாதிரிலாம் நம்ம என்னெல்லாம் சேவா பண்ணுறோம், இந்த செய்தியெல்லாம் நம்ம பெரியவங்களுக்கு நம்ம சொல்ல சொல்ல இன்னும் நிறைய நமக்கு என்ன கிடைக்கும், வழி கிடைக்கும். பரந்து பாபாவுக்கு பூரா சுனாத்தே நெய். நம்ம பாபா எதிர்பார்க்குற அளவுக்கு குழந்தைகள் சொல்வதில்லை. பச்சும் பௌத்தும் பர் கிரகாச்சாரி லக்தி ஹே. நிறைய சேவா பண்ணிவிட்டு பெரியவங்கள்ட்ட சொல்லலை அப்படின்னா, நிமித்தமாக இருக்கிறவங்கள்ட்ட சொல்லாட்டா கிரகாச்சாரம் பிடிச்சிருக்கு. अभी भी देखो फर्स्ट क्लास, कल देखो थर्ड क्लास बन पड़ते हैं. பாபா சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் குழந்தையாக இருக்காங்களாம். அடுத்து பார்த்தா நாளைக்கு பார்த்தா அவங்க நிலமை என்ன ஆகிடுது, தேர்ட் கிளாஸ் ஆகிடுறாங்களாம். கிரகாச்சாரி ந ஹோத்தி தோ அக்ஷரத் பாகந்தி கியூ ஹோத்தா. கிரகாச்சாரம் இல்லாட்டா அவங்க ஆச்சரியமாக கேட்டுட்டு அப்புறம் ஏன் கைவிடணும் வகுப்பை. जो बच्चे प्रदर्शनी में अच्छी तरह जाकर सर्विस करते हैं. சில குழந்தைங்களாம் பார்த்தா நல்லா போய் சேவாதாரியாக சேவா பண்ணுறாங்க. அப்பனா சமைப்பர் சஃபல் கர்த்தே. அவங்க தனது நேரத்தை வெற்றியுடையதாக ஆக்குறாங்க. பாப் தாதாக்கு கபி நஹி சோட்னா சாக்கியே. பாப் தாதாவை நாம் ஒரு பொழுதும் விட்டு செல்லவே கூடாது. இறுதி மூச்சு சுவாசம் வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் பாபா பாபா பாபா. பாருங்கள் பகவான் என்னெல்லாம் சொல்லித்தரார், எப்படியெல்லாம் நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்குறாரு. பாபா बच्चों को कुछ भी बोलेगा फिर फौरन प्यार भी करेगा. ஏதாவது சொல்லுவார், நம்ம சரியாக சோம்பேறியாக இருக்கோம் அலட்சியமாக இருக்கோன்னா அப்புறம் சொல்ல தானே செய்வார் விஷயத்தை. அப்புறம் அவர் கரெக்ஷன் கொடுக்காட்டா யார் கொடுக்க முடியும்? ஆனால் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்பு கொடுத்துருவார். பாக்கி பாபா கி தில் பர் பச்சோं का कुछ भी रहता नहीं. மற்றபடி குழந்தையோட அவகுணத்தையோ குறையோலாம் பாபா எதையுமே, எந்த குழந்தையோட குறையவோ பாபா மனசில் வச்சுட்டதே கிடையாது. சிர்ஃப் சிக்ஷா தேனிலே சிக்கலாத்தே. பாபா சொல்கிறார், பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக இதெல்லாம் நான் நடத்துகிறேங்கிறார். உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும்ல, அதுக்காக இதெல்லாம் சொல்கிறேங்கிறார். யஹா பச்சோं को टोली खिलाई जाती है. ஒவ்வொரு நாளும் கிளாஸ் முடிஞ்சோன்னே இப்போ வரைக்கும் மவுண்ட் அப்பில் பார்த்தீங்கன்னா பாண்டவ பவனில் கிளாஸ் முடித்த உடனே பாபா டோலி கொடுக்குறாரு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும். क्योंकि बेहद का बाप है ना, भगवान இல்லையா எல்லைக்கு அப்பாற்பட்டவர். லௌகிக்கு பாப் பஜார் से आते हैं तो बच्चे याद ज़रूर पड़ेंगे. லௌகிகத்தை கூட அப்பா பஸார் போகிறாருன்னா குழந்தைய நினைக்காமல் இருக்க மாட்டார்ல, ஏதாவது வாங்கிட்டு வருவார்ல. कुछ न कुछ टोली ले आते. बाहर सेंटर पर टोली नहीं मिलती है. பாபா சொல்கிறாரு, வெளி சென்டர்லலாம் கிளாஸ்க்கு அப்புறம்லாம் டோலி கொடுக்குறோமா என்ன? எல்லா சென்டரில் கிடையாது, மவுண்ட் டாப்பில் மட்டும்தான் கிடைக்கிது. யஹா பாப் சம்முக்கு பைட்டா, ஏன்னா அங்கே பாபா எதிரில் இருக்கார். பாபா சப் குச்சு பச்சோं को समझाते. எல்லாமே பாபா குழந்தைங்களுக்கு தெரிய வைக்கிறார். ये द्वापर से ऋषि मुनि जो सदो प्रधान थे जिनकी बुद्धि को ताला लगा हुआ नहीं था. ரிஷிகள் முனிவர்களாக சதோ பிரதான நிலையில் இருக்கும்பொழுது அவங்க புத்தியில் பூட்டு போடப்படவில்லை, நல்ல தெளிவாக தான் இருந்தாங்க. வேபி கேத்தே ரச்சனாக்கு ஹம் நை ஜான்தே. அப்போ அவங்களும் சொன்னாங்க, நாங்கள் படைப்பாளரையோ படைப்பையோ தெரிஞ்சுக்கலன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆஜ் கலியுக்மே சப்கி புத்தி கோ தாலா லகா ஹுவா. பாபா சொல்கிறார், இன்றைக்கி கலியுகத்தில் தாலா லகா ஹுவா, பூட்டப்பட்டுள்ளதுங்கிறார் பாபா. கேசி ஜான் சக்கேங்க, உள்ளே பூட்டு போட்டுனா பாபா எவ்வளோ தெளிவாக சொன்னாலும் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? சாஸ்திரம் தோ ரிஷி முனி பி படுத்தே தே. சாஸ்திரங்கள்லாம் ரிஷி முனிகள்லாம் நிறைய படிச்சிருக்காங்க. துங்கு பாயிண்ட்ஸ் போத்து மில்த்திகை சம்ஜானே இல்லையே, அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பாபா நிறைய பாயிண்ட்ஸ் விஷயங்களை நமக்கு புரிய வைக்கிறார். अच्छा
मीठे मीठे सिक्कीलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप दादा को नमस्ते नमस्ते नमस्ते। धारणेकाன मुख्य सारम फर्स्ट पॉइंट, भगवान हमको पढ़ाकर भगवती भगवान बनाते हैं। भगवान நமக்கு கற்பித்து பகவதி பகவான் ஆக்குறார், அதாவது தேவி தேவத்தை ஆக்குகிறார்। इसी खुशी नशे में रहना, இந்த குஷி நஷால இருங்க। रचता रचना का ज्ञान बुद्धि में रख दूसरों को सुनाना, படைப்பவர் படைப்பு இந்த ரெண்டை பற்றிய ஞானத்தை உங்கள் புத்தியில் நிறைத்து பிறருக்கு அதை கூறுங்கள்। जैसे बाप किसी बच्चों की बात दिल पर नहीं रखते, ऐसे किसी की भी बात दिल पर नहीं रखनी है। எப்படி பாபா எந்த குழந்தைகளின் விஷயத்தையும் மனசில் வைத்து கொள்வதில்லையோ அவ்வாறு நீங்களும் யாருடைய குற்றங்கள் குறைகளினுடைய விஷயங்களை உங்கள் மனசில் வச்சுக்கக்கூடாது, மனசில் வச்சுக்காதீங்கிறார்। ஏன்னா என்ன ஆகும், அவங்க மேலே வெறுப்பு வரும், கோவம் வரும், டென்ஷன் ஆகும், அவங்கள பார்த்தா பிடிக்காமல் போகும்। நம்ம ஒவ்வொருத்தங்கள்ட்ட எவ்வளோ குறை குற்றங்கள் இருந்திருக்கும், பாபா ஏதாவது பார்த்தாரா? அதனால தான் நம்ம மேலே அவ்வளோ அன்பு வருது அவருக்கு। அடுத்து வரதானம், करावनहार की स्मृति से सेवा में सदा निर्माण का कार्य करने वाले कर्मयोगी भव। करावनहार செய்விக்கக்கூடியவர், செய்விக்கக்கூடியவரின் நினைவு மூலமாக சேவையில் சதா படைக்கும் காரியத்தை செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுங்கள்। कोई भी कर्मयोगी स्टेज में परिवर्तन करो, எந்த காரியத்தை செய்தாலும் காரியம் கடம் சேவா, காரியம் வேற வேலை வேற சேவா வேற। சேவானா பாபா நினைவு கலந்துருக்கணும், அர்ப்பணம் இருக்கணும், தியாகம் இருக்கணும்। பாபா சார் எந்த ஒரு கர்மத்தையும் கர்மயோகி ஸ்டேஜில் மாற்றிவிடுங்கள்। கரம் करने वाले नहीं लेकिन कर्मयोगी हैं, நீங்கள் கடமையை செய்யக்கூடியவங்க இல்லை, कर्मयोगिகள்। कर्म अर्थात व्यवहार और योग अर्थात परमार्थ दोनों का बैलेंस हो। कर्माना விவகாரம் செயல்பாடுகள், யோகானா பரமார்த்த பாபாவோட நினைவு பேலன்ஸ் வேணும்। விவகாரங்களில் பாபா நினைவு அடங்கியிருக்க வேண்டும்। शरीर निर्वाह के पीछे आत्मा का निर्वाह भूल न जावे। शरीर நிர்வாகத்தை செய்கிறேன், சம்பாதிக்கிறேன்னு பாபாவை மறந்துடாதீங்கிறார்। जो भी कर्म करो वह ईश्वरीय सेवार्थ हो, நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் ஈஸ்வரிய சேவைக்காக நீங்கள் செய்கிறீங்க। அது इसके लिए सेवाओं में निमित्त मात्र का मंत्र करनहार की स्मृति का संकल्प सदा याद रहे। ஆகவே சேவைக்கு நிமித்தமாக நீங்கள் ஒரு மந்திரத்தை நினைக்கணும், செய்யக்கூடியவன் நான், இந்த நினைவு வேணும்। செய்யக்கூடியவன் நான், செய்விப்பவர் யார்? அப்போ பாபா। இந்த சங்கல்பத்தை நம்ம நினைவில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும்। करावनहार भूले नहीं तो सेवा में निर्माण करते रहेंगे। செய்விக்கக்கூடியவரை நீங்கள் மறக்கவில்லை என்றால் நீங்கள் செய்யும் சேவையில் அந்த அளவு பணிவும் மற்றும் படைப்பின் காரியத்தையும் செய்து கொண்டே இருப்பீர்கள்। ஆகவே கராவன்கார் பாபா அந்த நினைவு இருக்கும் ஒவ்வொரு காரியத்தில்। ஏன்னா நம்ம கர்மயோகி, இதை நம்ம மறந்துவிட வேண்டாம்। ஸ்லோகன், सेवा व संबंध संपर्क में विघ्न पड़ने का कारण है पुराने संस्कार, उन संस्कारों से वैराग्य हो।
சேவையிலேயோ சம்பந்தம் தொடர்பிலோ ஏதோ தடை ஏற்படுவதற்கு காரணம் பழைய சன்ஸ்காரம். அந்த சன்ஸ்காரத்தின் மீது வைராகியத்தை கொண்டு வாங்கங்கிறார். நம்மளை மீறி பேசிடுவோம், நம்மளை மீறி எதையாவது செஞ்சுருவோம். தான் பழைய சன்ஸ்காரம். நம்ம நினைக்க மாட்டோம். ஏதாவது கெட்டது செய்யணும்னு பிளான் பண்ணுறோமா? இல்லை, தானாக வந்துடுது. பாபா சொல்கிறார், அது மேலே உங்களுக்கு என்ன இருக்கணும்? வைராகியம் இருக்க வேண்டும். அச்சா, அடுத்து இன்னைக்கு ஹோம்ஒர்க் நம்ம பார்க்கலாம். ஞான் கே மனன் கே சாத் சுப பாவனா. ஞான சிந்தனையுடன் சுபமான எண்ணங்கள், சுபமான ஆசையினுடைய எண்ணங்கள், சகாஷ் கொடுக்கக்கூடிய அபியாசம், மனதின் மௌனம், டிராஃபிக் கண்ட்ரோல் யோகா, இதெல்லாம் இடையிடையில் நம்ம என்ன பண்ணணுங்கிறாங்க பாபா. இடையிடையில் இதுக்கெல்லாம் நம்ம டயத்தை ஃபிக்ஸ் பண்ணணுமா? எதுக்கெல்லாம்? சுப பாவனை, சுப காமனா, சகாஷ் கொடுக்கக்கூடிய அபியாசம், மனதினுடைய மௌனம், டிராஃபிக் கண்ட்ரோல் யோகா. இப்படி டிராஃபிக் கண்ட்ரோல் யோகானா ஃபிக்ஸடு டைம் இருக்கு இல்லையா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்தெந்த டைம்னு. பாட்டு தனி அதுக்கான பாட்டும் இருக்குது. எல்லார் வீட்லேயும் அது ஓடிட்டுருக்குது. டிராஃபிக் கண்ட்ரோல் யோகா எல்லார் வீட்டில் பாடணும். இப்போ தான் வீட்டோட வைப்ரேஷன் நல்லாயிருக்கும். இப்போ தான் செல்லுலாம் வச்சுக்கக்கூடிய இந்த வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்குது. அதனால் எல்லாருடைய செல்லில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், வச்சுட்டு பாபாவை நம்ம நினைப்பதற்கு அது ஒரு சாதனமாக அமையுது. अगर किसी को छुट्टी नहीं मिलती, सप्ताह में एक दिन तो छुट्टी मिलती है. பாபா சொல்ல, சில பேருக்கு நேரமே கிடைக்கல, லீவே போட முடியலன்னா வாரத்தில் ஒரு நாள் லீவு கண்டிப்பாக கிடைக்கும்ல, சண்டே. उसी प्रमाण अपने अपने स्थान के प्रोग्राम फिक्स करो. அதன்படி இப்போ நாளைக்கு லீவு அப்படின்னா அதன்படி நம்ம என்ன பண்ணணும், அந்த நாளை நம்ம எப்படி வெற்றியுடையது ஆக்குறது, அதுக்காக பிளான் போட்டு ப்ரோக்ராம்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். लेकिन विशेष एकांतवासी और गजानों के इकॉनमी का प्रोग्राम अवश्य बनाओ. பாபா சொல்கிறாங்க, ஸ்பெஷலாக ஏகாந்தமாக மனசை நல்லா ஏகாந்தமாக வச்சுருக்கணும், அமைதியாக, ஸ்வீட் சைலன்ஸ், எந்த டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது. அதுக்கு ப்ரோக்ராம் போடணும். ரெண்டாவது, எல்லா பொக்கிஷத்தினுடைய எக்கானமி, சங்கல்பத்திலையும் சிக்கனம் கொண்டு வரணும். சுவாசத்துலேயும் என்ன ஆகணும், எது ஒரு சுவாசம் கூட வீணாகக்கூடாது பாபா நினைவு இல்லாமல். அதான் சிக்கனம், வீணாகக்கூடாது. இப்படி நம்ம தானியத்தை வீணாக்கிறதில்ல, தண்ணியை வீணாக்கிறதில்ல, கரண்ட்டை வீணாக்கிறது, சிக்கனப்படுத்துகிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு பாபா கொடுத்த கசானா இருக்குல்ல, அதுலேயும் சிக்கனத்தை கொண்டு வரக்கூடிய ப்ரோக்ராம் அவசியம் போடுங்கிறார் பாபா. அதனால் ஞானம் இருக்குதுன்னா நம்ம சிஸ்டமேட்டிக் அதை வெற்றியுடையதாக நம்ம ஆக்கணும். ஒவ்வொரு நேரத்தையும் வெற்றியுடையதாக நாம் ஆக்க வேண்டும். அச்சா, ஓம் சாந்தி. செய்பவர் செய்விப்பவர் பாபா. அந்த ஒரே ஒருவருடைய நினைவில் நாம் நிலைத்திருப்போம்.